ஹாய், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபன் வ்ளாக்ஸ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஷர்ட்ஸ் ஃபோல்டிங் வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு நான் ஜர்க்கின் எடுத்திருக்கேன். அதை பாட்டமில் 2 சைடும் இப்படி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு அப்புறம் ஹேண்டாக வச்சு மடிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த ஹேண்ட்ஸ் எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோல்ட் பண்ணணும். திரும்ப ஒரு ஃபோல்ட் பண்ணி அந்த கேப்பை அப்படியே மடித்து பேக்கில் இருந்து கொண்டு வரணும். மடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை கொண்டு வந்து அப்படியே இன்சர்ட் பண்ணிட்டிங்கன்னா ஜர்க்கின் ரெடி ஆகிடுச்சு. ஜர்க்கின் ஃபுல்லிங் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்வெட்டர். இப்போ காலர்லேருந்து பாட்டமுக்கு அப்படியே கொண்டு வந்துட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு திரும்ப பாட்டம்லேருந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ 2 ஹேண்ட்ஸ் துணியும் பார்த்திங்கன்னா ஈவனாக கை ஈவனாக இருக்குங்களா, அதே 2 மடிப்பு மடிச்சுட்டு திரும்ப உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டிங்கன்னா இதுவும் நீட்டாக இருக்குங்க. மழை காலத்தில் தான் நம்ம எடுக்க வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபுல் ஹேண்டு டிஷர்ட், அதை பேக் சைடுக்காக மடிச்சுக்கணும். அப்புறம் ஒரு ஹேண்டு துணி எடுத்து க்ராஸாக வச்சுட்டு அதையும் ஒரு மடிப்பு மடிச்சுக்கணும். இந்த ஹேண்ட் துணியை எடுத்து மடிப்பு மடிச்சுக்கணும். இப்போ 2 சைடும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ ரோலர் மாதிரி நம்ம மடிச்சுக்க போகிறோம். இதை மடிச்சுக்கிட்டால் நம்ம ஷூட் கேஸ் பேக்கிங்க்கெலாம் நல்லாயிருக்கும். திரும்ப ஜர்க்கின் மாதிரியே நம்ம மடித்து அந்த துணியை எடுத்து அப்படியே இன்சர்ட் பண்ணி நீட்டாக இருக்குங்க. ஷூட் கேஸில் நிறைய க்ளோத்ஸும் நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆஃப் ஹேண்ட் ஷர்ட், அதை பின்னாடி பக்கமாக திருப்பிட்டு சின்னதாக ஒரு மடிக்கணும். சைடில் கையை மடிச்சுட்டு இப்போ அதை கீழே இருக்க பாட்டம் எடுத்து காலருக்கு கொஞ்சம் கீழே மடிச்சுட்டு திரும்ப அதை அப்படியே மடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்குது. பார்த்திங்களா, இது இன்னொரு ஃபோல்ட் பண்ணால் அயன் பண்ண மாதிரியே இருக்கும். நம்ம பீரோலையும் வச்சுக்கலாம். தேங்க்யூ, பாய்.